நம்ம லைஃப்பில் சோகமான நாட்களும் வரும், சந்தோஷமான நாட்களும் வரும். இந்த 2 நாட்களையுமே நம்ம சமமாக நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சரி, கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை நம்ம இழந்துடவே கூடாது. அந்த நம்பிக்கையில் நம்ம என்றைக்கும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியான ஒரு நாவல் தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Hello viewers, this is our literature soul. Today we will talk about the novel The Vicar of Wakefield. It's written by Irish writer Oliver Goldsmith. ஸோ இவர் 1728லேருந்து 1774 வாழ்ந்த ஒரு ஐரிஷ் ரைட்டர். ஸோ இந்த நாவல் த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டுடைய சப்டைட்டில் என்னென்னு பார்த்தோம்னா எ டேல் சப்போஸ்ட் டு பி ரிட்டன் பை ஹிம்செல்ஃப். இந்த நாவலை 1761லேருந்து 1762 எழுதியிருக்காரு. பப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் 1766. 18th செஞ்சுவரியில், அதாவது விக்டோரியன் பீரியடில் ஒரு பாப்புலரான ஒரு நாவல்னால் இந்த நாவலை சொல்லலாம், த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டு. இதில் மொத்தம் 32 சாப்டர்ஸ் இருக்குது. 32 சாப்டர்ஸையுமே 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 1லேருந்து 3 இருக்கிற சாப்டர்ஸை பிகினிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 4லேருந்து 29 இருக்கிற சாப்டரை மெயின் பார்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரிமைனிங் இருக்கிற 30லேருந்து 32 இந்த சாப்டர்ஸை எண்டிங்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் விகார் ஆஃப் வேக்ஃபீல்டை சாப்டர் வைஸாக பார்க்கலாம். இதில் இருக்கிற கேரக்டரை நான் உங்களுக்கு நாவல் சொல்லும்போது மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா, இதில் மெயின் கேரக்டராக இருக்கிறது டாக்டர் ப்ரீம்ரோஸ். ஸோ அவரை தான் விகார்னு சொல்லுவாங்க. விகார்னா ஒன்றும் கிடையாது, கிளர்ச்மேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இவர் தான் இந்த நாவலை நரேட் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்கலாம். ஸோ இந்த நாவலில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா டாக்டர் ப்ரீம்ரோஸ். இவர் யார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இவர் ஒரு விகார். விகார் அப்படின்ட்டுனா ஒன்றும் கிடையாது, சர்ச்சில் கிளர்ஜிமனாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் டாக்டர் ப்ரீம்ரோஸ். ஸோ இவர் தான் இந்த ஹோல் நாவலையும் நரேட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபஸ்ட் சாப்டரில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ரொம்ப பேச்சுலராக இருந்தேன்னா, ஸோ அப்போ டி ப்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் உமனை பார்த்தேன். ஸோ அவங்க ஒரு குட் நேச்சர்டு உமன். ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் லைஃப் ரொம்பவே எலிகண்ட் ஹோமில் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கும் மொத்தம் 6 சில்ட்ரன் இருந்தாங்களாம். யார் யாருன்னா ஜார்ஜ், ஒலிவியா, சோஃபியா, மோசஸ், டிக் அண்டு பில். ஸோ 4 ஆம்பளை பசங்க, 2 பொண்ணு. இவங்க பிறந்ததுக்கப்புறமும் இவங்க லைஃப் ரொம்பவே என்ஜாயபிளாக போய்கிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் விகார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் உங்களுடைய சில்ட்ரனை பற்றி சொல்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறாராம். அவருடைய சன் ஜார்ஜ் ஸ்டடிட் அட் ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு ஸோ இப்போ ப்ரொஃபஷனுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஓவரால் ஃபேமிலியுமே ஸோ ஈக்குவலாக, ஸோ இவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி ரொம்ப ஜெனரசிட்டியோட, சிம்பிளாக, இன்அஃபென்சிவாக ரொம்பவே நல்ல லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்கன்ட்டு சொல்கிறாராம். ஸோ அடுத்தது செகண்ட் சாப்டர். ஓகே, இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் விகாருடைய ஃபேமிலியை பற்றி சொன்னார் இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் அவருடைய பிஸ்னஸ் பற்றி சொல்லுவார். ஸோ விகார் என்ன அப்படின்ட்டுனா, அவருக்குன்ட்டு நிறைய ஃபார்ச்சூன் வரும். எங்கேருந்து வருது அப்படின்ட்டுனா, அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார். ஸோ அதுலேருந்து நிறைய ஃபார்ச்சூன் வரும். ஸோ அதில் கொஞ்சத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிளர்ஜிமேன் சேலரியை ஆர்ஃபன்ஸ்க்கு, விடோஸ்க்கு, ஸோ இவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு டொனேட் பண்ணிவிடுவாராம். ஆக்சுவலி கிளர்ஜிமேன் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருப்பாங்களாம், க்யூரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அப்படி எதுவுமே வச்சுருக்காம எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி யோசித்து இவர் மட்டும்தான் இருப்பாராம். ஸோ இவருக்குன்னு ஒரு தாட் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே பொதுவாக ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவருக்குன்ட்டு என்ன தாட் இருக்குது அப்படின்னா, ஒரு மேட்ரிமோனி பற்றி தான் அவர் திங்க் பண்ணுவார். ஸோ அதில் இருக்கும் அப்படின்னா, ரீமேரி பண்ணக்கூடாது, அதாவது மறுகல்யாணம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாராம். ஸோ இப்போ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நம்ம விட்டு போயிட்டாலோ இல்லை இறந்து போயிட்டாலுமே சரி, ஸோ அவங்கள நினச்சே தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணுமே தவிர செகண்டாக நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்பவே பாவம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாளாம்.
இந்த மாதிரி சமயத்தில் ஜார்ஜ் வந்துட்டு அதாவது இவருடைய எல்டஸ்ட் சன் வந்து மிஸ் அரபெல்லா வில்மோட் அப்படின்னு ஒருத்தவங்க கூட வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ 2 ஃபேமிலியுமே வந்துட்டு ரொம்பவே ஓவர் ஜாய்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய மந்த்தை வந்துட்டு ரொம்பவே செலிப்ரேட்டிங் மூமெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இந்த கப்பிள் கூட டேட் போனாங்க. 2 ஃபேமிலிஸும் லேடிஸும் டான்ஸ் ஆடுவாங்களாம், நிறைய படிப்பாங்களாம். ஸோ அந்த 2 ஃபேமிலிஸ் இருக்கிற மென்ஸ்லாம் சேர்ந்து ஹண்டிங் போவாங்களாம். ஸோ எல்லாருமே ரொம்ப டிலைட்ஃபுல்லாக அவங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இப்படி வந்து நல்லா போய்கிட்டு இருக்கிற டைமிங்கில் அந்த ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் என்ன நாள் அப்படின்னா, மிஸ்டர் வில்மோட், இவர் யார் அப்படின்னா அரபெல்லாவுடைய ஃபாதர். ஸோ இவரும் விகாரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நார்மலாக அப்போது விகார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டுனா மேட்ரிமோனி அவருடைய தாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ ரீமேரி பண்ணிக்கக்கூடாது, அது பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ வில்மோட்டுக்கு வந்துட்டு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அவர் என்ன அப்படின்னா செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற ஆள். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்டே போயிடுச்சு. ஸோ அதில் கடைசியாக வந்துட்டு மிஸ்டர் வில்மோட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விகாரை வந்து சுத்தமாக பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. அதாவது விகார் வில்மோட்டை அசிங்கப்படுத்தின மாதிரி அவர் திங்க் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ளேயே அவர் வச்சுருந்தார். இந்த மாதிரி சமயத்தில் தான் இன்னொரு பெரிய பேட் இன்சிடெண்ட் விகாருடைய லைஃப்பில் என்ட்ரு ஆகுது. அது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ விகார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மர்ச்சன்ட் அவருடைய பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எல்லாத்தையுமே இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து தான் அதெல்லாம் பார்த்துக்க சொன்னார். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் விகாருடைய எல்லா ப்ராஃபிட்டு ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாராம். இப்போது விகார் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக இருக்கார். ஸோ இதுதான் நமக்கு சாக்கு அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் வில்மோட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல என் பொண்ணை கொடுக்க முடியாது, அதனால் அரபெல்லா அண்ட் ஜார்ஜோடைய கல்யாணம் இன்னும் நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டார். இதுதான் சாப்டர் 2. அடுத்தது சாப்டர் 3. ஸோ இப்போ வந்துட்டு விகாருடைய ஃபேமிலி எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. எந்த அளவுக்கு ரிச்சாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே புவர் ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறது ரொம்பவே ஃபியூவான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது விகாருக்கு ஒரு ஜாப் வருது. அது எங்கே அப்படின்னா இவர் ஊருக்கு இன்னும் கொஞ்சம் தொலைவில் ஒரு நெய்பர்ஹுட்டில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 15 பவுண்ட்ஸ் இயருக்கு 15 பவுண்ட்ஸ் தரேன், ஸோ இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அதாவது என்ன ஒர்க் அப்படின்னா அசிஸ்டண்ட், அந்த முன்னாடி விகார் வந்துட்டு இருந்தாலே அவருக்கு அசிஸ்டண்ட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணாருன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்போ அந்த அசிஸ்டண்ட் ஒர்க்கு தான் இப்போ இவருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இவங்க வந்து தங்குறதுக்கு ஒரு ஃபார்ம் லேண்டு வந்துட்டு மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஃபேமிலிக்கு இப்போ இங்கேருந்து போகவே மனசில்லை. அதான் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லக்ஸரியஸையும் வந்து விட்டுட்டு இங்கேருந்து போகிறாங்க. ஃபேமிலிலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜ் வந்து நல்லா படித்த ஆள் தானே. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து டவுன் போயிட்டு அங்கே ஏதாவது ஒர்க் பண்ணி நம்ம ஃபேமிலியை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விகார் தன்னுடைய பெரிய பையன் சார்ஜை டவுனுக்கு அனுப்பிடுறாரு. ஸோ இங்கே வந்துட்டு புதுசாக ஃபேமிலிலாம் இங்கே வந்து பண்ணியாச்சு. அதுக்காக வந்துட்டு ஃபேமிலிலாம் போய்கிட்டு இருக்கும்போது டயர்டாயிட்டு ஒரு இன்னில் வந்து தங்குறாங்க. ஸோ அவங்க தங்கும்போதுட்டு லேண்ட் லார்ட் ஸ்கொயர் த்ரான்ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை பற்றி பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ரெப்புடேஷன் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு அவர் வந்து ஒரு விமனைசர், ரொம்பவே தப்பான ஆள் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்னில் இருக்கிறவங்களாம் அந்த ஸ்கொயர் த்ரான்ஹில் அப்படிங்கிற ஒருத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது விகாரும் அவருடைய ஃபேமிலி இன்னும் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாரு. அவர் யார் அப்படின்னா மிஸ்டர் பர்ஜில். ஸோ இவர் யார் அப்படின்னா ஒரு யங் மேன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு மேன், ஆனால் ரொம்பவே புவரான ஒரு மேன் தான். ஸோ போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ ட்ராவலிங்கில் வந்துட்டு இவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. ஸோ விகாரும் பர்ஜிலும் வந்துட்டு ஃபிலாசபியை பற்றிலாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போது தான் வந்துட்டு பர்ஜில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இன்னில் வந்துட்டு ஸ்கொயர் த்ரான்ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பற்றி பேசினார் இல்லையா. ஸோ அவங்கள பற்றியான வந்து இவர் வந்து பேசுகிறாரு. என்னென்னா அவர் ரொம்பவே ஜெனரசிட்டியான ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது ஸ்கொயர் த்ரான்ஹில் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவருடைய அங்கிளான சர் வில்லியம் த்ரான்ஹில்லோடையது. ஸோ அதை தான் வந்து இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த வில்லியம் த்ரான்ஹில்லை பற்றியும் ஆல்ரெடி எங்கேயோ கேட்டிருக்காரு விகார். ஸோ அவரோட ரெப்யூட்டேஷன் பற்றி எனக்கும் தெரியும், கொஞ்சம் நல்ல ஆள் தான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விகாரும் சொல்கிறாரு. ஸோ
ஸோ இப்படியே வந்து அந்த லேண்டில் வந்துட்டு எல்லோரும் இருக்கிறாங்க. இந்த மீன் டைமில் ஒரு ஜேர்னியில் வந்து சோஃபியா வந்துட்டு ஹார்ஸ்லேருந்து ஸ்டீம் ஒரு நீரோடைக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்துட்டு மிஸ்டர் பர்ஜில் ரொம்ப ஹீரோ மாதிரி போயிட்டு ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றிட்டாரு. ஸோ இதுதான் 3rd சாப்டர். நெக்ஸ்ட் வந்து 4th சாப்டர். வந்துட்டு 4th சாப்டர். இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இந்த நாவலுடைய நரேட்டர் வந்துட்டு விகார். ஸோ இப்போ விகார் தான் நம்மக்கிட்ட இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ விகார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் பற்றி வந்துட்டு சொல்ல வராரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபார்மர்ஸ் தான், ஆனால் ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஜென்ரல்னஸ்ஸாக இருப்பாங்க, ரொம்ப குட் மேனரோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ புதுசாக ஒரு விகார் வராரு இல்லையா, ஸோ அதனால் அந்த பீப்புள்ஸும் வந்துட்டு இவரை ரொம்பவே ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்லோப்பிங் ஹில், ஒரு சாய்வான ஒரு மலை அடிவாரத்தில் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 ஏக்கர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸலாண்டான ஒரு லேண்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே இவங்களுடைய ரெஸ்பான்சிபிளுக்கு வருது. அதுக்கப்புறம் புது பிளேஸ் அப்படிங்கிறதால ஃபேமிலிஸ் எல்லாமே இந்த பிளேஸில் எல்லாருமே செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. தன்னுடைய ரொட்டீன் லைஃப்பை லேடிஸ்லாம் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த லைஃப் வந்து அவங்களுக்கு சூட்டபிள் ஆக்குக்கிற மாதிரி எல்லாருமே பழகிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 5th சாப்டர். இந்த 5th சாப்டரில் என்ன நடக்குது அப்படின்ட்டுனா, ஸோ அந்த ஹோல் ஃபேமிலி வந்துட்டு ஒரு நாள் ஒரு அவுட் சைடில் அந்த பியூட்டிஃபுல்லான ஏரியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு யங் மேன் வந்துட்டு ஒரு மான்குட்டிக்கு வந்துட்டு குறி வச்சுட்டு இருக்கான், அதாவது கொல்றதுக்காக. அது யார் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தா ஸ்கொயர் த்ரான்ஹில். ஸோ அவன் அப்படி பண்ணும்போது இந்த யங் லேடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் சாங்கு பாடிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விகாருக்கு தெரிய வருது, அதுதான் அவர் தான் வந்துட்டு ஸ்கொயர் த்ரான்ஹில். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த லேண்டுக்கு ஓனர் கூட அந்த ஸ்கொயர் த்ரான்ஹில் தான். ஸோ அதனால் அந்த யங் லேடிஸ்லாம் அவர் அந்த மான்குட்டியை கொல்ல போகிறத தடுத்தாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு விகாருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் விகார் வந்து அந்த ஸ்கொயரை வீட்டுக்கு ரொம்ப ப்ளீஸாக ஈகராக வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயரும் வந்துட்டு விட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ டீப் ரோக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பார்க்குறதுக்கு நல்லா வந்துட்டு ஒரு ஃபார்ச்சூன் ஹிட்டாக இருக்கார், நல்லா பெரிய ஆள் மாதிரி தான் தெரிகிறாரு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விகார் வந்து என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்கொயருக்கு வந்துட்டு சோஃபியா பார்த்து அந்த அளவுக்கு எந்த ஒரு கேர் மாதிரி தெரில, ஆனால் ஒலிவியாவை பார்த்ததுக்கப்புறம் ஸ்கொயருக்கு வந்துட்டு ஏதோ அட்ராக்ஷன் ஆகிருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ஸ்கொயர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட்லாம் வந்து இவருக்கு அனுப்புகிறாரு. விகார் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். ஏன் அப்படின்னா, எப்படியும் ஸ்கொயர் வந்துட்டு ஒலிவியா வந்துட்டு லவ் பண்ணாங்கன்னா மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து 6th சாப்டர். 6th சாப்டரில் என்ன அப்படின்னா, இப்போ யங் லேடிஸ்லாம் வந்துட்டு வெனிசன் வந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் மிஸ்டர் பர்ஜில் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்தோன்னே விகாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது, நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ அதனால். ஆனால் இவருக்குள்ளே ஒரு தாட்டு, இவர் வந்து ரொம்ப புவர் ஜென்டில்மேனாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது விகாருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, சோஃபியாவும் மிஸ்டர் பர்ஜிலும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி சோஃபியா வந்துட்டு மேரேஜ் பண்ணி கொடுக்கறது, ஏற்கனவே நம்ம ஃபேமிலி ரொம்ப புவராக இருக்குது, கொடுத்துட்டோம் அப்படின்னா பொண்ணு கஷ்டப்படுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 7th சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ த சாப்லைன் த ஃபீடர் அப்படிங்கிற 2 பேர் வந்துட்டு ஸோ அந்த லேண்டில் வந்துட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு இந்த ஃபேமிலி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் த்ரான்ஹில் வராரு. ஸோ அங்கே வந்து ஸ்கொயருக்கும் மோசஸ் யார் அப்படின்னா விகாருடைய ஒரு சன். ஸோ 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷன் நடக்குது, அது கடைசியில் ஆர்கியூமெண்ட்டாக போய் முடியுது. ஸோ அந்த பார்ட்டியில் ஒலிவியாவும் ஸ்கொயரும் நல்லா பேசிக்கிறாங்க. அதை வந்துட்டு டீப்ரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்ட்டிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டீப்ரோக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க பொண்ணை நினச்சி. பரவாயில்ல, ரொம்ப நல்ல ஒரு பெரிய ரிச் மேனை வந்துட்டு லவ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம ஃபேமிலியோடைய எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் விகார் மட்டும் அதுக்கு வந்து எந்த ஒரு அப்ரூவலுமே கொடுக்காம அப்படியே இருக்கார். மோசஸ் கூட இதில் வந்துட்டு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் டீப்ரோ வந்துட்டு ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறாங்க விகாரை. இந்த சாப்டர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 8th சாப்டர். 8th சாப்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா, மிஸ்டர் பர்ஜில் வந்துட்டு மறுபடியும் விகார் வீட்டுக்கு வராரு. ஆனால் இந்த டைமில் விகார் வந்துட்டு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, சோஃபியாவும் பர்ஜிலும் வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ
இவருக்கு கொஞ்சம் புவராக இருக்கிறதுனால இவருக்கு வந்துட்டு சோஃபியா வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு 9th சாப்டர். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ ஸ்கொயர் த்ரான்கில் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்க அவர் வந்து ஒரு ஃபேஷனபிள் லேடிஸை வந்து கூப்பிட்டுட்டு வராரு. ஸோ அவங்க பேர்லாம் என்னென்னா லேடி பிளைனரி அண்ட் மிஸ் கரோலினா வைல்மெய்னா அமிலியா ஸ்கேச்சஸ் அப்படின்ட்டு 2 லேடிஸை வந்து கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்பவே ஒரு ரிச். ஸோ விகார் ஃபேமிலிக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க வீட்டுக்கு அவுட் சைடில் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி கன்வே பண்ணிவிட்டு எல்லாருமே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு ரிச் சப்பர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு 2 பேர் ஜாயின் பண்ணி பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே டீபுராவுக்கு, ஒலிவியா, சோஃபியாவுக்கும் அந்த மாதிரியான ஒரு லைஃப் இருக்கணும். ஸோ அந்த பாட்டில் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணுன்ட்டு ஆசை வருது. பட் விகார் வந்துட்டு அதை பொலைட்டாக ரிஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவங்க டாட்டர்ஸ்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த நைட்டை வந்துட்டு கழிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 10th சாப்டர். இந்த சாப்டரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விகார் வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருடைய டாட்டர்ஸோடைய பிஹேவியர்லாம். ஸோ இவருக்கு எப்போதுமே வந்துட்டு தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஹியூமிலிட்டியோடு இருக்காங்க, ஒழுக்கமாக இருக்காங்கன்ட்டு நினைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த டாட்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்காமல் அவங்க எப்போதுமே ஹை லெவலில் இருக்கணும்னு யோசிக்கிறாங்களே, ஸோ அவங்களுடைய டெம்பரன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஜிப்சி வந்து அந்த வீட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜிப்சிக்கு வந்து விகார் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டுனா, அவங்க டாட்டர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு 1 shilling கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி கொடுங்கன்ட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்களும் மணி கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த ஜிப்சி வந்துட்டு ஒரு ஃபோட்டோட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒலிவியா வந்து ஸ்கொயரை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க, சோஃபியா வந்துட்டு ஒரு லேண்ட்லார்டை தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி நடக்க போகிற விஷயத்த முன்னாடி கணிச்சு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகுது. அதுக்கடுத்தது இந்த சீன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து 11th சாப்டர். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபேமிலிலாம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஃப்ளேம் போரக் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி கூட ரொம்பவே மிங்கிள் ஆகுறாங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃப்ளேம் போரக் வந்துட்டு ஒரு ஆஃபர் வந்து அந்த கேர்ள்ஸ்க்கு ஒலிவியாவுக்கும் சோஃபியாவுக்கும் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர் அப்படின்னா, ஸோ இவங்க 2 பேருமே 9th சாப்டரில் சொன்னேன் இல்லையா, 2 ஒரு சிட்டி கேர்ள்ஸ் வந்தாங்க, பாட்டில் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட வந்து இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விகார் வந்து அதுக்கு ரிஃப்யூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஓகே சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து 12th சாப்டர். இந்த 12th சாப்டரில் என்ன நடக்கும் அப்படின்ட்டுனா, சோஃபியாவும் ஒலிவியாவும் அவங்க அப்பா வந்து விகார் கிட்ட கேட்டுருப்பாங்க, எங்களால் நடக்க முடியல, ஸோ ஒரு ஹார்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சம் அமௌண்ட் கொடுத்து மோசஸ்ட்ட போயிட்டு ஹார்சஸ் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மோசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா, ஹார்சஸ்லாம் வாங்கிட்டு தான் வராரு. பட் அதில் ஏதோ வந்து மோசடி நடந்திருக்கும். ஸோ இது வந்து சில்வர் கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கடைசியில் வந்துட்டு அது ஒரு சிம்பிளாக சாதாரண ஒரு ஹார்சஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவர் ஏமாந்துருப்பார். ஸோ இந்த சீனோட முடியுது. 13th சாப்டர் நடக்கும் அப்படின்னா, மிஸ்டர் பஞ்சல் வந்துட்டு இவங்க 2 பேரும் டவுனுக்கு போகிறாங்களே, அந்த நியூஸை கேட்டுட்டு வந்து டீபுரா கிட்ட சொல்லுவார். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தவறான செயல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் டீபுரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அவங்கள அனுப்பி வைக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. கடைசியில் 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. டீப்ரோ வந்துட்டு மிஸ்டர் பஞ்சலை வந்துட்டு இன்சல்ட் பண்ணிடுறாங்க. உடனே விகாருக்கு தெரிஞ்சு விகார் வந்து டீப்ரோ வந்துட்டு ரொம்ப கண்டிக்கிறாரு. ஸோ இதோட வந்துட்டு 13வது சாப்டர் முடியுது. அடுத்தது 14வது சாப்டர். மோசஸ் வாங்கிட்டு வந்தார் இல்லையா ஒரு ஹார்சஸ்ஸு, ஸோ அது வந்துட்டு ஏதோ ஸ்விண்டல் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதை கொண்டு போயிட்டு வித்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி விகார் வந்து போகிறாரு. ஆனால் போகிற இடத்துல அந்த ஹார்சஸை வந்து யாரோ வந்துட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது இவர் கூடவே ட்ராவலர் மாதிரி வருவாங்க, வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிட்டதுக்கப்புறம் ஸோ அவர் வந்து ஒரு ப்ரிசன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த ஹார்சஸை வந்துட்டு அவர் ஏமாற்றிடுவார். அதே டைமில் வந்துட்டு இந்த ஏமாற்றத்தோடு அவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு லெட்டர் வந்துட்டு வருது. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்ட்டுனா,
ஒலிவியாவும் சோஃபியாவும் ரொம்ப வந்துட்டு தவறான பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றி ஏதோ ராங்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து வந்திருக்கோம் அந்த லெட்டர். ஸோ அந்த லெட்டர் வந்து ஃப்ளேம் போரக், அதாவது இவங்க 2 பொண்ணுங்களையும் அனுப்பி வச்சாங்கல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, அனுப்பி வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பார்த்து படிச்சுட்டு ஃப்ளேம் போரக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது, அது என் பேருக்கே கெடுதலாயிடும் அப்படிங்கிற மாதிரி அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இவர் வந்து ரொம்ப சேடாக இருப்பார். ஸோ இதோட வந்து 14வது சாப்டர் முடியுது. அடுத்தது 15வது சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ விகார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இவங்க 2 பேரும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யார், மிஸ்டர் பஞ்சல். ஸோ கண்டிப்பாக அவர் தான் அந்த மாதிரி லெட்ரு போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பஞ்சல் வந்துட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்பிடுவார். அதோடு வந்துட்டு 15வது சாப்டர் முடியுது. அடுத்தது 16வது சாப்டர். இப்போ விகார் ஃபேமிலிலாம் வந்துட்டு எதை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடோட வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒலிவியாவுக்கு வந்துட்டு ஸ்கொயர் வந்துட்டு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மீன் டைமில் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃபார்மர் வில்லியம்ஸ் வந்துட்டு ஒலிவியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வராரு. ஸோ டீப்ரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது நம்ம வந்துட்டு ஸ்கொயர் கிட்ட சொல்லுவோம், அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அதை சொல்லும்போது ஸ்கொயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மேரேஜ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஸோ ரெஃப்யூஸ் பண்ணோடனே ஃபேமிலிக்கு மொத்த ஃபேமிலிக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. பரவாயில்ல, ஒலிவியாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 17வது சாப்டர். இருந்தாலும் டேஸ் ரொம்ப போய்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் வந்து ஃபார்மர் வில்லியம்ஸ் வந்துட்டு விகார் வீட்டுக்கு வராரு. ஸோ அதே மீன் டைமில் ஸ்கொயரும் அங்கே இருக்கிறாரு. ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேமிலிலாம் சேர்ந்து ஃபார்மர் வில்லியம்ஸ்க்கும் ஒலிவியாவுக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்கொயர் வந்து எந்த ஒரு ரெஃப்யூஸும் பண்ணலை, ரொம்பவே அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து வந்துட்டு எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒலிவியாவை பிடிக்கல போல இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு குட்டி சீன் வரும். என்ன அப்படின்னா, பில்லு வந்து, அதாவது விகாரோட ஒரு பையன், கடைசி பையன், ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த பாட்டு பாடும்போது அந்த ஒரு நாய் வந்து கடிச்சிடும். விகார் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். ஆனால் கடைசியில் வந்துட்டு பில்லுக்கு எதுவும் ஆகாது, அந்த நாய்க்குட்டி வந்து செத்து போயிடும். ஸோ இதை நினச்சி வந்து ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். பரவாயில்ல, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சீன் வந்து முடியும். அதே மாதிரி அதே 17th சாப்டர்லேயே தான் ஒலிவியா வந்து மிஸ் ஆகிடுவாங்க. ஒலிவியா மிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி என்ன நினைக்குவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒலிவியா ஸ்கொயர் கூட தான் போயிருப்பாங்க. அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம எல்லோரும் வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. இதோட 17வது சாப்டர் முடியுது. அடுத்தது 18வது சாப்டர். ஆனால் அப்படி எதுவுமே வரவே இல்லை, அவங்க யாரும் வரவே இல்லை. அதனால வந்துட்டு ஸ்கொயர் மேலே சந்தேகப்பட்டு விகார் வந்து ஸ்கொயர் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே வந்து அவர் தனியாக இருக்காது. இந்த விஷயத்தை கேட்டோடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன, ஒலிவியா மிஸ் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் யார் மேலே சந்தேகப்படலான்னு யோசிக்கும்போது மிஸ்டர் பன்செட் வந்துட்டு அவர் வந்துட்டு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறாரு. பட் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தும் கிடைக்கல. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம ஒலிவியாவை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து 17 மைல் நடந்து போகிறாரு. அப்படி போகும்போது அவருக்கு வந்து ஃபீவர் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனால் ஃபீவர் வந்து நடக்க முடியாமல் போயிடுது. ஸோ அங்கேயே வந்துட்டு ஒரு இன்னில் வந்து அவர் ஸ்டே பண்ணுறாரு. 3 வாரம் அங்கேயே வந்துட்டு அவர் ஸ்டே பண்ணுறாரு. கொஞ்சமாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கம்பெனி ஆஃப் ஆக்டர்ஸை வந்துட்டு பார்க்குறாங்க, ஒரு ட்ரூப். ஸோ அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போகும்போது அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து விகார் கூட பழகுறாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு மேன்ஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதோட 18th சாப்டர் முடியுது. 19வது சாப்டர் என்ன அப்படின்னா, ஸோ அந்த மேன்ஷனில் எல்லோரும் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, பாலிடிக்ஸ் பற்றி பேசிக்கிட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. அதில் ஒரு பர்சன் வந்து பட்லர்னு சொல்லுவாங்க. ஸோ பட்லர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, பட்லருக்கும் விகாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். கடைசியாக வந்து ஆர்கியூமெண்ட்டில் முடிஞ்சிடும். பட்லர் வந்து இன்சல்ட் பண்ணிவிடுவார் விகாரை. ஸோ அந்த டைமில் மிஸ்டர் அர்னால்ட் வந்துட்டு வருவார். பட்லரை வந்துட்டு திட்டிட்டு, என்னதான் இருந்தாலும் பெரியவங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் அர்னால்டு யார் அப்படின்னா அந்த மேன்ஷனுடைய ஓனர் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் விகார் கிட்ட வந்துட்டு சாரி கேட்டுருவார். மிஸ்டர் அர்னால்டு யார் அப்படின்றனா அந்த மேன்ஷனோட ஓனர் மட்டும் இல்லாமல், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோம் இல்லையா, விகாரோடைய ஃபஸ்ட்டு பையன் ஜார்ஜை அரபிலா வில்மோட்டுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அரபிலா வில்மட்டுடைய அங்கிள்.
ஸோ அங்கே அரபெல்லா வில்மாட்டும் இருக்கிறத பார்த்துட்டு ஸோ இவங்க 2 பேருக்கு முதல்ல தெரியும் விகார் அரபு. ஸோ அரபெல்லா வந்துட்டு அவங்க அங்கிள் ஆண்டிக்கிட்ட விகாரை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்கள் தங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் விகார் வந்து அங்கேயே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கிறாரு. அப்போது வந்துட்டு அரபெல்லா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜார்ஜை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது விகார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய சன்னை பற்றி எனக்கு 3 வருஷமாக எதுவுமே தெரியலை. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் அரபெல்லா கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு தியேட்டருக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனி ஆஃப் மேனேஜர் தியேட்டருக்கு போகணும் அப்படிங்கிறாங்க ஒரு ட்ரூப்புக்கு. அப்படி போகும்போது ஹொரேஷியா கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் மேன் ஆக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து அந்த ஆக்டிங் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அதில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஹொரேஷியா அப்படிங்கிற பர்சனை பார்த்தோன்னே வில்மட்க்கும் விகாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னன்ட்டு பார்த்தா அந்த பையன் தான் ஜார்ஜ். ஸோ விகார் வந்துட்டு அர்னால்டு கிட்ட எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னென்ன லைஃப்பில் நடந்துச்சு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அர்னால்டு வந்து ஜார்ஜை அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாரு. எல்லாருமே ரீயூனியன் ஆகிடுறாங்க. அதாவது ஜார்ஜும் அரபெல்லா வந்து ரீயூனியன் ஆகிடுறாங்க. ஸோ இதோட வந்து 19வது சாப்டர் முடியுது. 20வது சாப்டர் இப்போ வந்துட்டு எப்படி வந்து இந்த ட்ரூப்பில் வந்து ஜாயின் பண்ணார் ஜார்ஜ் அப்படிங்கிறத ஸ்டோரி தெரியணும் இல்லையா? அதனால் ஜார்ஜ் வந்து எப்படி இங்கே வந்தாருங்கிறத ஸ்டோரி சொல்கிறாரு அவங்களுடைய அப்பா கிட்ட. என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து லண்டன் போனேன் நம்மளுடைய கசினை மீட் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து அவன் எனக்கு ஒரு ரைட்டிங் ஜாப் வந்து வாங்கி கொடுத்தான். பட் அதில் வந்து அந்தளவுக்கு இன்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை விட்டுட்டேன். அந்த மீன் டைமில் தான் என் கூட படித்த ஃபிட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணேன். விகாருக்கு வந்து தெரியுது ஃபிட் ஸ்கொயர் யார் அப்படின்னா ஸ்கொயர் த்ரோன் கீழே தான் ஃபெட் ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்கிறான் அப்படின்னு தெரியுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க் வாங்கி கொடுத்தான். ஸோ என்னுடைய ஒர்க்கை பார்த்து அவனுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டான். ஆனால் அவனுடைய பிஹேவியர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா நிறையா பொண்ணுங்கக்கிட்ட ஃப்ளாட்ரி பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் ஒரு நாள் சண்டை வந்துடுச்சு. அதாவது ஒரு பொண்ணை வந்து ஃப்ளாட்ரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் சண்டை வந்து அந்த பொண்ணுடைய ஆளுங்கெல்லாம் இவனை வந்து அடிக்க வந்துட்டாங்க. ஸோ அப்போது நான் சப்போர்ட்டுக்கு போனேன். அப்போது என்னை வந்து எல்லாரும் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவன் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப என்னை வந்துட்டு கூப்பிட்டுட்டு அவன் எங்கேயுமே போகலை. அவன் மட்டுமே வந்துட்டு சிட்டிக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கிலீஷ் டீச் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. சரின்ட்டு நான் அங்கே போனேன். ஆனால் அங்கே வந்துட்டு துருக்கி லாங்குவேஜ் வந்துட்டு தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் கற்றுத்தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுனால நான் அதையும் விட்டுட்டேன். சரி ஓகே நம்ம பழையபடி நம்ம கசின் கொடுத்த ஜாபே செய்யலான்ட்டு வரும்போது இந்த ஜாப் ஆல்ரெடி வேறு யாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு ட்ரூப் ஆஃப் ஆக்டர்ஸை நான் பார்த்தேன். அவங்க கூட வந்துட்டு ஹொரேஷியா அப்படிங்கிற நேமில் இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இதோட 20 சாப்டர் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வந்து 21st சாப்டர் என்ன நடக்கும் அப்படின்னா பட்லர் வந்து இரிட்டேட் பண்ணார் இல்லையா விகாரை. இப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மீன் டைமில் ஸ்கொயர் வந்துட்டு என்ட்ராகிறாரு. ஸோ இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஸ்கொயர் வந்து கேட்ட உடனே ஆக்சுவலி இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஸ்கொயருக்கும் அரபெல்லாவுக்கும் தான் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கொயர் வந்து என்ன டிசைட் பண்ணுவார் அப்படின்னா இப்போ சார்ஜ் இங்கே இருந்தால் கண்டிப்பாக சார்ஜுக்கும் அரபெல்லாவுக்கும் தான் மேரேஜ் ஆகும், நம்மளை கட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஸ்கொயர் வந்து ஒரு பிளான் பண்ணி அந்த மாதிரி ஜார்ஜுக்கு நான் ஒரு வெஸ்ட் இண்டீஸில் ஒரு ஒர்க் பார்த்துருக்கேன், அங்கே போய் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுப்பாங்க. அதை வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு சார்ஜும் அங்கே விட்டு போயிடுவார். அரபெல்லா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மறுபடியும் வந்து சார்ஜ் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரபெல்லா கிட்ட அர்னால்டு கிட்ட தான் ஓகே பாய் சொல்லிவிட்டு நம்ம விகார் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஒரு இன்னில் வந்து அவர் தங்குறாரு. அப்போது வந்துட்டு அந்த இன்னோடைய ஓனருடைய ஒய்ஃப் வந்துட்டு அந்த ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இங்கே வந்துட்டு ரொம்ப நாளாக கெஸ்ட்டாக இருக்குது, எந்த ஒரு மணியும் கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மீன் டைமில் அந்த பொண்ணு வரும். அந்த பொண்ணை பார்த்த உடனே விகார் ரொம்ப ஷாக் ஆகிடும். அது யார் அப்படின்னா ஒலிவியா பார்த்தோன்னே விகாருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொறுமையாக கேட்க ஆரம்பிப்பார். அப்போ தான் வந்துட்டு ஒலிவியா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு நாள் வந்து என்னை யாரும் வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டாங்க. திரும்ப நான் யாருன்னு பார்த்தா அது வந்து ஸ்கொயர். நாங்கள் 2 பேரும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னை வந்துட்டு ஒரு
ப்ராஸ்டியூஷனில் வந்துட்டு ஒரு பிராத்தலை வந்துட்டு வித்துட்டாரு. ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி 8 பேர் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி 8 பேரையும் இதே மாதிரி தான் அந்த இடத்துல விற்றுருக்காங்க. நான் மட்டும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு இந்த இன்னில் வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஸோ இதை கேட்ட உடனே ஸ்கொயர் மேலே வந்து விகாக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ இதோட வந்து 21st சாப்டர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து 22வது சாப்டர் என்ன நடக்கும் அப்படின்னா, விகாரும் ஒலிவியாவும் வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வரதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீடு வந்து பற்றிட்டு எரியுது. உடனே வந்து விகார் எல்லாரையும் சேவ் பண்ணுறாரு. அந்த இதில் வந்துட்டு அவருக்கு கை வந்து எரிஞ்சு போயிடுது. பட் எல்லாமும் போனதுக்கப்புறமும் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் டீப்ரோ வந்துட்டு ஒலிவியா மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. பட் விகார் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து 23வது சாப்டர் வந்துட்டு இப்போ ஃபயரால் எல்லா விஷயம் நாசமாயிடுச்சு இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணுறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி அந்த ஃபார்மர் வில்லியம்ஸ் ஒலிவியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தாங்க இல்லையா. ஸோ அவரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் ஒலிவியா வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஒலிவியா வந்து எப்பவுமே அப்செட்டாகவே இருக்காங்க. அதே டைமில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, ஸ்கொயருக்கும் வில்மண்ட்டுக்கும், அதாவது அரபெல்லா வில்மண்ட்டுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வருது. ஸோ இதை கேட்ட உடனே ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. பட் இருந்தாலும் அதை பற்றி அவங்க எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அவங்களுக்கு வந்து ஒலிவியா தானே முக்கியம். ஸோ அதை நினச்சி அவங்க எல்லோரும் ஒலிவியா ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 24வது சாப்டர் நடக்கும் அப்படின்னா, ஸோ எல்லா ஃபேமிலியுமே இப்போ வந்து ஒலிவியா மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவளுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணணும், அவளை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒலிவியா வந்து எப்பொழுதுமே ஸ்கொயரை பற்றியே நினைக்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ண இடம், அவர் இப்படி எந்தளவுக்கு சீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியே அவர் இன்சியன்லேயே இருந்துட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு தன் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறத நினச்சிட்டு விகார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போயிட்டு இன்சல்ட் பண்ணிடுவார் ஸ்கொயரை. ஸோ அந்த கோவத்தை வந்துட்டு ஸ்கொயர் இதில் காமிப்பார் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க இருந்த லேண்டுக்கு விகார் எந்த ஒரு ரெண்ட்டுமே கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அதனால் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்துட்டு இந்த மாதிரி ரெண்ட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சுட்டு போவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து விகாரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு ஜெயிலில் வச்சுடுவாங்க. இதோட 24 முடியுது. 25th சாப்டர் என்ன அப்படின்னா, விகார் வந்துட்டு ப்ரிசனுக்குள்ளே போகிறாரு. ஸோ அங்கே வந்து ஜென்கின்சன் அப்படின்னு ஃபுல் நேம் வந்து எஃபிக்ரைம் ஜென்கின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விகார்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சாரி கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஹார்ஸஸை விற்க போனார் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஹார்ஸஸை வந்துட்டு ஒருத்தர் பிடிச்சிட்டு ஓடி போயிட்டாரு, ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்ற சொல்லலாம் இல்லையா. ஸோ அவர் தான் இவர். ஸோ இப்போது விகாருடைய இந்த ஜெயிலில் அவர் நடந்துக்கிற பிஹேவியர், எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறத பார்த்துட்டு ஜென்கின்சனுக்கு ரொம்பவே ஒரு கில்டி ஆகிடும். இவர் நல்லவர்கிட்ட போய்ட்டு நம்ம ஏமாற்றிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் வந்து சாரி கேட்டுடுறாரு. ஸோ விகார் வந்து அவர் ஃபர்கிவ் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு 26வது சாப்டர் என்ன அப்படின்னா, விகார் ஃபேமிலியும் வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி ரெண்ட் எடுத்து அந்த ஜெயிலுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ ஒலிவியா வந்து டீப்ரோவும் சோஃபியாவும் பார்த்துக்கிட்டாங்க. ஒலிவியா வந்து ரொம்பவே ஹெல்த் கண்டிஷன் வீக்காக இருக்குது. ஸோ அதனால் சோஃபியா வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி கூட ஜென்கின்சனும் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மோசஸ்க்கு பிடிக்கவே இல்லை. பட் இவர் மனசார மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் ஜென்கின்சனை வந்துட்டு அவர் மன்னிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு விகார்கிட்ட வந்துட்டு இவர் கேட்குறாரு, எப்படி நீங்கள் ஜெயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாரு. இதை கேட்ட ஜென்கின்சன் ஓடி போயிட்டு, உங்களுக்கு சீக்கிரமாக நான் ஒரு சொல்யூஷனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரும் முடியுது. 27வது சாப்டர் என்ன ஆகும் அப்படின்னா, விகார் வந்து எந்த நிலைமையிலுமே கடவுளை வந்துட்டு கடவுள் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தார், கடவுளையே நம்பிட்டு இருக்கிறாரு. ஸோ ப்ரிசனில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே கடவுள் நம்பிக்கையை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ வர்ச்சுஸாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. 28வது சாப்டர் என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு ஒலிவியா வந்து விகார் வந்து மீட் பண்ண வராங்க. ஸோ அப்படி மீட் பண்ணும்போது அவங்க பேச்செலாம் எப்படின்னா ரொம்பவே பேடாக இருக்குது. ரொம்பவே அதை கேட்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜென்கின்சன் வந்து இதை வந்து தள்ளி இருந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறமாட்டுக்கு விகாருக்கு வந்து ஐடியா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஸ்கொயர் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும் கொடுக்குறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கொயர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துமே அவருடைய அங்கிளான சார் வில்லியம் த்ரான்ஹில் தான். ஸோ நீங்கள் அவருக்கு வந்து லெட்டர் எழுதுங்க, உங்கள் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விகாரும் ஒரு மெசேஜ் வந்துட்டு சார் வில்லியம் த்ரான்ஹிலுக்கு அனுப்புகிறாரு.
ஸோ அதே டைமில் வந்து விகாருக்கு இப்போ ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவர் கை வந்து எரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? ஸோ அது அவருக்கு ஏற்கனவே ஹெல்த்து வந்துட்டு ரொம்ப சஃபராக, ஸோ எல்லாமும் சேர்ந்து அவர் இப்போது டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார். அதே டைமில் வந்துட்டு ஜென்கின்சன் வந்துட்டு ஒரு டெரிபிளான நியூஸையும் கொடுக்குறாரு, ஒலிவியா இறந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவருக்கு ஹார்ட் ப்ரோக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மோசஸ் வந்து ஒரு நியூஸ் சொல்கிறாரு. என்ன அப்படின்ட்டுனா, சோஃபியாவை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே டைமில் ஜார்ஜ்கிட்டேருந்தும் ஒரு லெட்டர் வருது. ஸோ அதில் இது நல்ல நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு டீப்ரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா சார்ஜும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் லெட்டரில் வருது. ஸோ அடுத்தடுத்து அவங்களுக்கு அடிமேல் அடியாக விழுந்துட்டு இருக்கு. இதோட 28வது சாப்டர் முடியுது. அடுத்தது 29வது சாப்டர். இந்த டைம்லேயுமே விகார் வந்துட்டு தன்னுடைய கடவுள் நம்பிக்கையை விடாமல் கடவுள் மேலே இருக்கிற பக்தியில் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது தான் 29 சாப்டர் முழுக்க அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை தான் வந்துட்டு ஒரு ஸ்பீச்சாக கொடுப்பாரு. அதுதான் கொடுத்துருப்பாங்க. 30வது சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா விகார் வந்துட்டு தெரிஞ்சுப்பார், சோஃபியா வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. யார் ரெஸ்கியூ பண்ணா அப்படின்னா பர்ச்சில் தான் வந்துட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்பாங்க. ஆக்சுவலி சார்ஜ் வந்து எதுக்காக ஜெயிலுக்குள்ளே போயிருப்பார் அப்படின்னா, ஒலிவியா வந்து இறந்த விஷயம் ஜார்ஜுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் தன்னுடைய சிஸ்டரை வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆக்கின ஸ்கொயரை வந்துட்டு அட்டாக் பண்ண போயிருப்பார். ஸோ அதனால் ஸ்கொயர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜார்ஜையும் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவர் ஜெயிலில் இருந்திருப்பார். இப்போ பர்ஜில் வந்துட்டு அவரே ரிலீஸ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து இப்போ தான் வெளியே வரும். என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக ஸ்கொயர் இருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு மாமா இருந்தார். ஸோ இப்போது விகார் கூட லெட்டர் எழுதினார் அப்படின்றது. ஸோ அந்த வில்லியம் த்ரோன்ஹில் யார் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இந்த மிஸ்டர் பர்ச்சில் அப்படி தான், அவர் தான் வந்துட்டு வில்லியம் த்ரோன்ஹில். ஸோ இவருடைய ப்ராப்பர்ட்டி எதுக்காக கொஞ்சமாக ஸ்கொயர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ மிகப்பெரிய லேண்ட் லார்ட் யார் அப்படின்னா இந்த மிஸ்டர் பர்ச்சில் அப்படிங்கிற வில்லியம் த்ரோன்ஹில் தான். ஸோ இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வருது. அதோடு வந்துட்டு 30வது சாப்டர் முடியுது. அடுத்தது 31வது சாப்டர் வந்துட்டு வில்லியம் த்ரோன்ஹில் வந்துட்டு இப்போது ஜென்கின்சனையும் சரி விகாரையும் சரி ஜெயிலில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் வந்துட்டு இங்கே என்ட்ரு ஆகுறாரு. ஒலிவியாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டே அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது, இல்லை நான் ரிஃப்யூஸ் பண்ணுறாரு, நான் அப்படிலாம் யாரையும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு ரிஃப்யூஸ் பண்ணுறாரு. பட்ஜர் வந்து என்ன சொல்கிறார், வில்லியம் த்ரோன்ஹில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய எவிடன்ஸ் இருக்குது, நீ ஏமாத்தாத அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அரபெல்லா வில்மெட்டும் என்ட்ரு ஆகுறாங்க. இங்கே நடந்த எல்லா விஷயம் தெரிஞ்சுன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஜார்ஜ் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போது கடைசியில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வரும்போது திடீர்னு ஸ்கொயர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆகும்போதே நம்ம கான்ட்ராக்டில் சைன் போட்டாச்சு, நீ அப்படியே மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னாலும் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வில்மட், அதாவது அரபெல்லா வில்மட்டோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட என் சொத்து போகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிம்பார். அந்த டைமில் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. ஜெனிங்சன் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஆல்ரெடி மேரீடு, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால செகண்டாக மேரேஜ் பண்ணிக்க உன்னால் முடியாது, அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் அது வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்துட்டு ஒலிவியாவை ஒரு டூப்ளிகேட் மேரேஜ் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் அங்கே கல்யாணம் பண்ணி வச்சவங்களே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் தான் அது எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டியாக கரெக்டாக உங்கள் 2 பேருக்கும் உண்மையாக மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னா, ஒலிவியா அங்கேருந்து என்ட்ரு ஆகும். இங்கே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங். என்ன ஒலிவியா இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவள் நடந்து வராளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜெனிங்சன் சொல்லுவார், நான் தான் அவளை வந்துட்டு காப்பாற்றி வச்சுருந்தேன். ஆக்சுவலி அவளுக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் காயமாக இருந்துச்சு, அதை நான் தான் அவளை காப்பாற்றி ரெக்கவர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது வில்லியம் த்ரோன்ஹில் சோஃபியா கிட்ட ஒரு ஃபன்னாக கேட்பார். என்ன அப்படின்னா, என்ன நீ ஜெனிங்சனை மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அதை ஷாக் ஆகுறாங்க. மட்டுக்கு ஒரு ஃபன்னாக அவர் கேட்ட விஷயம். அதுக்கப்புறம் சோஃபியா வந்துட்டு வில்லியம் த்ரோன்ஹில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஜாய்ட் ஆகுறாங்க.
அதுக்கப்புறம் இந்த சாப்டர் முடியுது. அடுத்தது 32வது சாப்டர், கடைசி சாப்டர். ஸோ இது நல்ல விஷயம் மேலே நல்ல விஷயமா நடக்குது. விகார் வந்துட்டு எப்படி தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்தாரோ மறுபடியும் அது எல்லாமே அவருக்கே கிடச்சிருச்சு. ஜார்ஜ் வந்து அரபெல்லாவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சோஃபியாவை வில்லியம் த்ரான்கில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கடைசியாக விகார் வந்துட்டு கடவுள் மேலே நம்ம என்றைக்குமே நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம நேர்மையை மட்டும் தவற விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச், அழகான ஸ்பீச் கொடுத்து இந்த நாவலை முடிச்சிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நாவல் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒர்க் ட்ரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக டெஃபினட்டாக பண்ணுவேன். இது உங்கள் லிட்ரேச்சர் சோல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.